ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆடி கிருத்திகை. இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது அதாவது ராஜ யோகத்தையும் அதிர்ஷ்ட யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நாள்னு சொல்லியிருக்காங்க. ஆடி மாதத்தில் வர கிருத்திகைக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடிங்க மரகத நீலவழி சக்கரம் போன பேட்சில் அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்போ டெலிவரி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜஸ் கண்டினியூவாக எனக்கு வந்துட்டுருக்கு வாட்ஸ்அப்புக்கு. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் இந்த 10ஆம் தேதி 7 to 10ஆம் தேதி 10ஆம் தேதிங்கும் போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் கையில் கிடைக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணிடுவோம். ஸோ டெலிவரி உங்களுக்கு ஆகிடும். அதனால் நீங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட எங்கிட்ட கேளுங்க. இன்டர்நேஷ்னல் கொரியர் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு நம்ம புக் பண்ணவுடனே உங்களுக்கு மெசேஜ் இமெயில் ஐடிக்கு வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு புக் ஆகிடுச்சு, இவ்வளோ நாளில் உங்களுக்கு வந்துடும், என்ன அமௌண்ட் உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் வந்திருக்கு எல்லாமே இமெயிலுக்கு உங்களுக்கு வந்துடும். இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு வந்துடும். அதனால் அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், ட்ராக்கிங் அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த பேட்சுக்கு எப்போ கொடுக்கணுங்கிறதையும் கேட்குறீங்க. அடுத்த பேட்ச் இந்த நவமூலிகை வளர்பிறை பஞ்சமிக்கு நாளைக்கு நான் அப்டேட்டை போட்டுருவேன். நாளைக்கு அப்டேட் போட்டோன்னா உங்களுக்கு பஞ்சமி முடிகிற டைமுக்கு, வளர்பிறை பஞ்சமி முடிகிற டைமுக்கு நீங்கள் பேர் கொடுத்தீங்கனாலே கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அதனால் அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பதிவில் சொல்ல போகிற இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது சாதாரண யோகம் கிடையாதுங்க. திடீர் ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்ட யோகம், கோடீஸ்வர யோகம்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நமக்கு நடத்தி கொடுக்கும். அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிர்ஷ்ட யோகம் ராஜயோகங்கிறது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்து பல வருஷங்களாக காத்துட்ருக்க ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை ரொம்ப நாளாக எனக்கு ஒரு விடை தெரியணும்னு நீங்கள் நினச்சிட்ருக்க விஷயம் கூட இந்த ஆடி கிருத்திகையில் நீங்கள் அதற்கான விஷயங்களை நீங்கள் செய்யும் போது நீங்கள் எதிர்பார்க்காம ஒரு விடைங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும். ஐயோ, நம்ம இத்தனை வருஷமாக நினச்சிட்டு இருந்த விஷயம், இவ்வளோ நாளாக நடக்காத விஷயம் இன்றைக்கி டக்குன்னு நடந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லான நிறைய விஷயங்களையும் நிறைய நன்மைகளையும் செய்யக்கூடியதான் இந்த ஆடி கிருத்திகை. சரி, அப்போ இந்த நாளில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த விஷயத்தை இன்றைக்கி நாள் முடிகிறக்குள்ளே நீங்கள் செஞ்சால் போதும். சரிங்களா? அது வரைக்கும் டைம் இருக்குது. கண்டிப்பாக ரூல்ஸ் இருக்குது. பீரியட்ஸ் டைம் ஆகிட்டிங்க, நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா இந்த முறையை செய்யாதீங்க. சுத்தமான முறையில் இதை நம்ம செய்யணும். சரிங்களா? இதற்கு நீங்கள் பெரிய பெரிய பொருளெல்லாம் நமக்கு வேணுங்கிற ஒரு விஷயமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம சிம்பிளாக இந்த பரிகாரத்தை செய்ய முடியும். இதை செய்கிறதன் மூலமாக சுக்கிர யோகம், ராஜயோகம், செவ்வாய் யோகம், கம்ப்ளீட்டாக குரு பகவானுடைய யோகம், இது எல்லாம் சேர்ந்து முருகனுடைய யோகம், இத்தனை யோகங்கள் இன்றைக்கி நாளில் நமக்கு கிடைக்குமா? அவ்வளோ விசேஷம் இருக்குது இன்றைக்கி. அதனால தான் இன்றைக்கி நாளில் செய்யுங்க. நிலம் வீடு சம்மந்தப்பட்டது, சொந்த வீடெல்லாம் வாங்கணும் ஒரு ஐடியா இருக்குது, இத்தனை வருஷத்தில் நான் இடத்துக்கான ஒரு முயற்சி கூட நான் பண்ணதில்லைன்னு நினைக்கிறவங்க கூட இன்றைக்கி கடவுளை எனக்கு ஒரு இடமாச்சும் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டி பாருங்கள். அதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது வகையில் ஏதாவது ஒரு நன்மைகள் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். அவ்வளோ விஷயம் இதில் இருக்குது. இப்போது நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வீட்டு பூஜை அறையில் உட்காந்து தான் இந்த விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் பச்சரிசி மாவுனால் செய்யப்பட்ட கோலம் போடணும். சரிங்களா? நீங்கள் சாதாரண கோலப்படி இல்லாமல் பச்சரிசி மாவுனால் செய்யப்பட்ட கோலப்படியில் இந்த மாதிரி ஸ்டார் கோலம் போடணும். சரிங்களா? ஸ்டார் கோலம் போட்டு அந்த சென்டர்லாம் எதுவும் எழுதுறதுனா சரவண பவ நீங்கள் எழுதுறதுனா எழுதிக்கலாம், இல்லைன்னா சாதாரணமாக கூட விட்டுக்கலாம். இப்படி ஸ்டார் கோலம் உங்கள் வீட்டு பூஜை அறை முன்னாடி போட்டு இதில் சில விஷயங்களை நீங்கள் பண்ணணும். இப்படி ஸ்டார் கோலம் போடுறது மட்டும் இல்லாமல் அந்த 6 முனைகளிலும் 6 விளக்குகள் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் முருகனுக்கு 6 அப்படிங்கிறது அவருடைய நம்பர், அவருடைய ராசிக்கான ஒரு எண்ணன்னு சொல்லலாம். அவர் நினச்சி நீங்கள் செய்யும் போது உங்களுக்கான ராசிக்கான ஒரு எண்ணாக கூட அது மாறும். 6 மணி நேரத்தில் கூட விடை கொடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால 6 விளக்குகளை அந்த முனையில், அதாவது நீங்கள் அந்த ஸ்டார் கோலம் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த இடத்துல 6 விளக்குகள் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது எப்படி வைக்கணுங்கிறது இதில் இமேஜ் நான் காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி வச்சுட்டு இந்த கோலத்தில் நடுவில் நம்ம சில விஷயங்களை பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த கோலத்தில் பார்த்துருக்கலாம், சென்டரில் ஒரு வேல் வரைஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த இமேஜில் வேல் வரைஞ்சிருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த வேலுக்கு பதிலாக பச்சரிசி உங்கள் வீட்டில் இருக்கும், அதை ஒரு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை பச்சரிசி மாவு உங்கள் வீட்டில் இருக்குன்னா அந்த மாவை நீங்கள் எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவுனால் ஒரு பிள்ளையார் பிடிக்கிறது போல் நம்ம பண்ணணும். நம்ம நார்மலாக பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறதுக்கு மஞ்சள் பிள்ளையார் நம்ம பிடிச்சி வைப்போம் இல்லைங்களா, ஒரு லிங்க ரூபத்தில். அதே போல் பச்சரிசி மாவில் லேசாக தண்ணீரும் பன்னீரும் கலந்து லேசாக தெளித்து அதை ஒரு லிங்க ரூபத்தில் கொண்டு வரணும்.
கொண்டு வந்துட்டு இப்போ விளக்குகளை இந்த ரூபத்தில் தான் வைக்கணும்னு சொன்னேன். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஸ்டார் கோலம் போட்டுட்டு 6 விளக்குகள் வச்சு வழிபாடு பண்ணணும். இந்த மாதிரி பொசிஷனில் அந்த விளக்குகள் வந்து வைக்கணும். வச்சுட்டு சென்டரில் அந்த வேல் இருக்க இடத்துல, வேல் வரையறனா வேல் வரைஞ்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் வேல் வரையாட்டியும் கூட சென்டரில் பச்சரிசி மாவுனால் பிடிச்ச அந்த லிங்கத்தை அங்கே வைக்கணும் நீங்கள். சரிங்களா? இதுதான் ப்ரொசீஜர். இந்த கோலம் வரைஞ்சி இதுதான் ப்ரொசீஜராக நம்ம செய்யணும். இப்படி வைக்கிறதுனால என்ன ஒரு நன்மை நடக்குதுன்னா, இது வரைக்கும் நடக்காத பல விஷயங்கள் ஒரு அதிசயமாக உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பல நேரங்களில் பல தடைகள்னால நிறைய விஷயங்கள் தட்டி தட்டி போகுது இல்லையா, அந்த தட்டி போகிற விஷயங்கள் எல்லாமே தவிடு பொடி ஆக்குமா. தவிடு பொடியாக்கி உங்களுக்கு வெற்றிகளாக மாற்றி கொடுக்கும் நேரம் இது இந்த ஆடி கிருத்திகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடி கிருத்திகைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. சரிங்களா? இது மட்டும் செஞ்சால் பத்தாது. இந்த மந்திரத்தை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்ரீயும் ரீயும் ஷட் சரவண பவ. சரிங்களா? இந்த மந்திரத்தை நீங்கள் பச்சரிசி மாவுனால் பிள்ளையார் பிடிச்சி சென்டரில் வைங்கன்னு சொன்ன அந்த கோலத்தோட நடுவில், அது வந்து நம்ம முருகனாக பாவித்து அவரை ஆவாகனம் பண்ணி நம்ம சென்டரில் வச்சுருக்கோம். இப்போ இந்த மந்திரத்தை குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணணும். எங்கே அர்ச்சனை பண்ணணுன்னா, அந்த நீங்கள் பச்சரிசி மாவுனால் முருகனாக நினச்சி நீங்கள் பாவிச்சு அந்த கோலத்துக்கு நடுவில் வச்சுருக்கீங்க, அங்கே நீங்கள் அர்ச்சனையாட்ட பண்ணணும். இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை இதை நீங்கள் சொல்லி 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 அர்ச்சனை பண்ணணும். இப்படி நீங்கள் செய்யறதன் மூலமாக உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த அந்த தடைகள் எல்லாம் விலகிடும். இது வரைக்கும் இருந்த அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். இது வரைக்கும் கிடைக்காத விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நடக்காத விஷயத்தை நடத்தி காமிக்குமா. அவ்வளோ ஒரு விசேஷமானது தான் இந்த வழிபாடு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நமக்கு எல்லா நாளும் எல்லா விசேஷங்களும் தொடர்ந்து கண்டினியூவாக வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் சில விஷயங்களை சில நேரங்களில் நம்ம கரெக்டான டைம் பார்த்து செய்யும் போது இன்னும் சிறப்புன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வழிபாடை இன்றைக்கி நாள் முடிகிற வரை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் இன்னும் நல்ல நேரத்துலலாம் பார்த்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி சுபஹோரை எந்த நேரத்தில் இருக்கோ அந்த ஹோரை டைமில் பண்ணுங்கள். சுபஹோரையில் செய்கிறது சுபமாக முடியும். ஹோரை அறிஞ்சு செய்கிறவனுக்கு வெற்றி மட்டுமே நிச்சயம்னு சாஸ்திரங்கள் சொல்கிறதுனால நீங்கள் ஹோரை டைமில் கூட இந்த வழிபாடுங்கிறத நீங்கள் தாராளமாக பண்ணலாங்க. சூப்பரான ஒரு ரிசல்ட்டுங்கிறத முருகன் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார். எல்லா விஷயங்களும் எல்லாமே உலகத்தில் இருக்குது. கடவுள் நமக்கு அனுகிரகம் பண்ணவும் ரெடியாக தான் இருக்கார். பட் நம்மளோட நம்பிக்கையை, உங்களையும் மீன நம்பிக்கையை அந்த தெய்வத்தின் மேலே வச்சு நீங்கள் நம்பிக்கையோடு கேட்கறதுல தான் அதோட பலன் அப்படிங்கிறது இருக்குது. என்னமோ நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டோம், இதையும் செஞ்சு பார்ப்போமே அப்படி நினச்சி செய்ய வேண்டாம். மனசை ஒருநிலைப்படுத்தி இன்றைக்கி நான் செய்ய போகிறதுக்கு விடையை கண்டிப்பாக முருகன் நல்லதாக எனக்கு செஞ்சு கொடுப்பார், செஞ்சு கொடுத்தே நீ ஆகணும்னு பிடிவாதமாக அவர்கிட்ட கேட்டுட்டு அந்த விஷயத்த செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கான பாசிட்டிவான ஆன்சரை வந்து கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. இந்த வழிபாடெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த கோலத்து மாவு இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் கூட்டி வலித்து வெளியில் வந்துட்டு மரத்தடியில் போடுங்க. பச்சரிசி மாவு அப்படிங்கிறனால வாயில்லா ஜீவன்கள் அதை சாப்பிடும். அந்த பச்சரிசியில் செஞ்ச பிள்ளையார் பிடிச்சி வச்ச முருகனையும் கூட நீங்கள் எடுத்து மரத்தடியில் நீங்கள் போடலாம். இப்படி செய்யறதுனால வாயில்லா ஜீவன்கள் சாப்பிட்றதுனால நம்மளோட கர்மாக்கள் அழிஞ்சு, நம்மளோட கர்மாக்கள்னால சில நேரம் தடங்கள் இருந்தால் கூட அந்த கர்மாக்களையும் இது சரி பண்ணுமா. இவ்வளோ விசேஷம் இதில் இருக்குது. அர்ச்சனை செஞ்ச குங்குமத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. வெளியில் போகும்போது அதை நெத்தியில் வச்சுட்டு போய்க்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான சிம்பிளான விஷயந்தான், ரொம்ப பவர்ஃபுல். அவசியம் இன்றைக்கி இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ள வகையில் இருக்குன்னு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணிடுங்க. இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.